Hi friends, welcome to IT Port. SQL Server இப்போ 4 types of cursor இருக்கு. அதாவது நம்ம basics of cursors ஏற்கனவே previous sessionல பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்க. 4 type of cursors இருக்கு. ஒன்று static, dynamic and fast forward and keyset. நம்ம இந்த செஷன்ல நம்ம static type cursor பத்தி பார்க்க போறோம். static type cursorல முக்கியமா ரெண்டு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் டைப் கர்சர் எப்பவுமே ஃபெட்ச் பண்ண டேட்டாஸை மட்டுமே வச்சு ஒர்க் அவுட் பண்ணும். அதாவது நம்ம இந்த கர்சர் டிக்ளேர் பண்ணும்போது ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 5 ரோஸ் இருக்குதுனாலே இப்போ ஜென்ரலாக இதோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபெட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து ரெக்கார்ட்ஸ் வாங்கி அதை 10 டிபியில் ஒரு ரிசல்ட் செட்டை க்ரியேட் பண்ணி இந்த ரிசல்ட் செட்டில் அதாவது 10 டிபியோட ரிசல்ட் செட்டில் மட்டுமே ஒர்க்கு மேனிபுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணோம் இந்த மாதிரி. ஸோ இந்த 10 டிபியில் இருக்கக்கூடிய ரிசல்ட் செட்டுக்கும் அந்த ரியல் டைமாக இருக்கக்கூடிய டேபிள் ரிசல்ட் செட்டுக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் ரெஃப்ளெக்ட் ஆகாது. ரியல் டைமில் இப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது 5 ரோ இருக்குது. கர்சர் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே இன்னொரு செஷனில் ஒரு ரோ ஒன்று இன்செர்ட் பண்ணாங்கனாலும் இங்கே எந்த ஒரு சேஞ்சஸும் இங்கே அஃபெக்ட் ஆகாது. இங்கே 5 ரோஸ் இருக்குன்னா 5 ரோஸ் தான் இருக்கும் அதோட லைஃப் டைம் வரைக்கும். அதாவது அந்த கர்சர் டீஅலோகேட் பண்ணுற வரைக்கும் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இந்த 5 ரோஸ் மட்டுமே தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த 5 ரோஸ் மட்டும் தான் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அந்த டயத்தில் அந்த ஒரு 2 ரோவை ரிமூவ் பண்ணினா கூட இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் கர்சர். எடுத்தது தான் 5 ரோஸ் தான் எடுத்துருக்குறோம். ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறோம்னா கடைசி வரைக்கும் அந்த 5 ரோஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த சேம் டயத்தில் வேறு செஷன் மூலமாக வேறு யூசர் அந்த டேபிளில் டேட்டாபேஸ் டேபிளில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஸ்டாட்டிக்ங்கிறது ரீட் ஒன்லி. என்ன சேஞ்சஸும் நம்ம அந்த ஒரிஜினல் டேபிளில் பண்ண முடியாது. ஏன்னா இது ஸ்டாட்டிக் டைப் ரீட் ஒன்லி. இதுவே 10 டிபியில் இருந்து தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம ரியல் டைமில் இருக்கக்கூடிய டேட்டாபேஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 டைப்பு தான் இந்த ஸ்டாட்டிக் டைப் கர்சரில் முக்கியமான பாயிண்ட். 2 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டின் ஒரு டேபிள் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இங்கே கர்சர் டிக்ளேர் பண்ணுறோம். கர்சர் ஸ்டூடெண்ட் கர்சர். இங்கே நம்ம டைப்பை மென்ஷன் பண்ணணும். ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். கர்சர் அந்த சின்டாக்ஸ் ஃபார் செலக்ட் ஸ்டூடெண்ட் ஐடி and student name from student. ஸோ ஜென்ரலாக இங்கேயே நம்ம ஃபார் அப்டேட் ஆஃப்லாம் கொடுக்கலாம். நம்ம என்ன காலம் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க முடியும். ஆனால் இங்கே ஸ்டாட்டிக் டைப் கர்சருக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது. எரர் காட்டிடும். ஸோ இதுதான் சிம்பிளான இந்த சின்டாக்ஸ் டிக்ளரேஷனுக்கு. டிக்ளேர் கர்சர், கர்சர் நேம், அதாவது டிக்ளேர் கர்சர் நேம், கர்சர் ஸ்டேட்டிக். ஃபார் இந்த ஃபெட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஸ்டாட்டிக் கர்சர் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி லோக்கல் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிடணும். எவ்வளோ காலம் எடுக்கிறோமோ அதே டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ அடுத்து நம்ம கர்சர் ஓப்பன் பண்ணுறோம் போல் fetch next from இந்த கர்சர் அது லோக்கல் வேரியபிளில் அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ fetch ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ண போகிறோம். லுக்கில் ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டூடெண்ட் நேம். இதே ஸ்கோப்புள்ள கர்சரோட மூவ்மெண்ட்டையும் அசைன் பண்ணிடுறோம். க்ளோஸ் கர்சர் நேம் அண்ட் deallocate கர்சர் நேம். ஸோ இதுதான் சிம்பிளாக ஒரு ஸ்டாட்டிக் கர்சருக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு அந்த நேமை டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். ஸோ இதுதான் கர்சர், ஜென்ரலான கர்சர். ஸோ இதுக்கும் அந்த ஸ்டாட்டிக் டைப் கர்சருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த ஸ்டாட்டிக் டைப் கர்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் ஒன்லி தான், அப்டேட்டு யூஸ் பண்ண முடியாது. இதுக்குள்ளேயும் நம்ம எந்த ஒரு டேபிளையும் இதிலிருந்து வேணால் இன்னொரு டேபிளில் பண்ண முடியும். ஆனால் இதே ரிசல்ட் செட்டில் நம்ம அப்டேட் பண்ண முடியாது. கரண்ட்
ரோ அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்ம அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இதுலேயே இன்னொரு செஷனில் ஸோ இந்த டேபிளில் ஆக்சுவலாக என்ன இருக்குது, 3 ரோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட் செட் ஸ்டூடெண்ட் நேம் where student id is equal to 3. ஸோ இப்போ 3ங்கிற இடத்துல இந்த மாதிரி இருக்குது. இப்போ 3க்கு இப்படி இருக்குது. நான் இதை இங்கே நான் அப்டேட் பண்ண போகிறேன். எப்போ பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, இது வந்து ஜென்ரல் நடக்குது. இந்த டிக்ளேர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த ரிசல்ட் செட்டுக்கு என்ன ரிசல்ட் செட் கிடைக்குதோ, அதாவது இதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதை அப்படியே கொண்டு டெம்டிபியில் ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறம் ஓப்பன் கர்சர் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்ன உடனேயுமே இந்த ஃபெட்ச் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி டெம்டிபியில் போய் ரிசல்ட் செட்டு ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ அடுத்த ப்ராசஸ் எல்லாமே டெம்டிபியில் இருந்து தான் நடக்கும். ஸோ இப்போ இங்கே ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் வெயிட் ஃபார் டிலே கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். எதுக்கு கேட்டிங்கன்னா, ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து இது வெயிட் பண்ணட்டும். ஸோ ரெகுலரான ப்ராசஸாக அந்த ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த டயத்தில் நான் இதை ரோவை அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே ரிசல்ட் எடுத்துகிட்டு வருது. ப்ரீவியஸாக என்ன ரிசல்ட் செட் இருந்துச்சோ அது மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். ஆக்சுவலாக ரியல் டைமில் இப்போ அந்த டேபிளில் அப்டேட் ஆகிருக்கு. ஆனால் இது எக்ஸிக்யூட் ஆன நேரம் ஓப்பன் பண்ணும்போது வரக்கூடிய ரிசல்ட் செட்டை அப்படியே டெம்டிபியில் வச்சுட்டு டெம்டிபியில் இருந்து தான் ப்ராசஸ் பண்ணோம். ஸோ ரியல் டைம் டேட்டாஸாக கிடையாது. ஸோ என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் இந்த கர்சன் எக்ஸிக்யூஷன் டயத்தில் என்ன ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுலேருந்து இதோட லைஃப் டைம், அதாவது க்ளோஸ் அண்ட் டீஅலோகேட் பண்ணுற வரைக்கும் அந்த டயத்தில் என்ன சேஞ்சஸ் இந்த டேபிளில் நடந்தாலும் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகாது. இது எப்போ க்ரியேட் பண்ணும்போது என்ன டேட்டாஸ் இருந்துச்சோ அதே டேட்டாஸ் தான் அதை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கும். இதுதான் ஸ்டாட்டிக் டைப் கர்சர். முக்கியமாக 2 பாயிண்ட் தான். ஒன்று, கர்சர் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது என்ன ரிசல்ட் செட் இருந்துச்சோ அந்த ரிசல்ட் செட் தான் கடைசி வரைக்கும், அதாவது டீஅலோகேட் பண்ணுற வரைக்கும் இருக்கும். ரெண்டாவது, இது ரீட் ஒன்லி, எந்த டேட்டாஸையும் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் டைப் கர்சர். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த செஷனில் அடுத்தடுத்த டைப் கர்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.